எனக்கு மயக்க திரவத்தை குடிக்க கொடுத்து மயங்கிய நிலையில் இருந்த என்னை பாலியல் வன்புணர்வு செய்துவிட்டார் ஈஷா யோகா மைய நிறுவனரான ஜக்கி வாசுதேவ் என அமெரிக்க வாரன் கவுண்டி ஷெரீப் அலுவலகத்தில் புகார் ஒன்று வர ஜக்கி வாசுதேவ் மீது ரேப் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இலக்கம் 561 கௌரி வழியைச் சேர்ந்த நீதா ஜெயகாந்தன் என்பவர் டென்னசி மாகாணத்தில் உள்ள வாரன் கவுண்டி ஷெரீப் அலுவலகத்தை அணுகி, எனக்கும் என்னுடைய கணவருக்கும் குடும்ப பிரச்சனைகள் இருந்தன, அதுபோக நிலையில்லாத வேலை, பொருளாதார பிரச்சனைகள் அதிகம் இருந்தது. இது குறித்து என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. எந்த கடவுள் என்னுடைய பிரச்சனையெல்லாம் சரி செய்வார் என காத்திருந்த நிலையில்தான் டென்னசி எம்சி மின்னிவில்லி TN 37110 உள்ள ஈஷா யோகா மையம் பற்றி தெரிய வந்தது. அந்த யோகா மையத்தின் மின்னஞ்சல் முகவரியை வாங்கி என்னுடைய பிரச்சனையெல்லாம் அதில் பதிவிட்டேன். சில நாட்களில் ஈஷா யோகா மையத்தின் நிறுவனரும் வாழும் கடவுளுமான சத்குரு ஜக்கி வாசுதேவ் என்னை நேரில் பார்க்க அனுமதி கொடுத்திருப்பதாக கூறினார்கள். மனித வடிவில் உள்ள கடவுளே என்னை அழைக்கிறாரா? ஆச்சரியம்தான். பலரும் ஒரு முறையாவது அவரை பார்க்க காத்து கிடக்கின்றார்கள். நமக்கு அந்த வாய்ப்பு எளிதாக வந்துள்ளதே என நினைத்தேன். அவர்கள் கூறியபடி அவரை சந்திப்பதற்கான நாளுக்காக ஆவலோடு காத்திருந்தேன். சரியாக 2012 ஜனவரி 6 மாலை 3 மணி இருக்கும். சுவாமி தங்களை வரச் சொன்னார் என கூற மிகுந்த மன மகிழ்ச்சியுடன் நடந்து சென்றேன் என்பதை விட அவரை காண ஓடினேன் என்றுதான் கூற வேண்டும். ஏனெனில் அவர் என்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவார் அல்லவா? அந்த நம்பிக்கையுடன் சந்திக்க சென்றேன். அங்கு தனியறையில் அவர் அமைதியாக தியானத்தில் இருப்பது போல உட்கார்ந்திருந்தார். நானும் அவர் கண் திறந்து என்னை பார்ப்பாரா என சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது என் பக்கம் பார்வையை திருப்பிய ஜக்கி வாசுதேவ், உன்னுடைய கணவனை சூழ்ந்த கெட்ட ஆத்மா உன்னையும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனை சரி செய்தால் மட்டுமே உன்னுடைய பிரச்சனை தீரும். இது ஆன்மீகத்தின் உயர்ந்த நிலை. அதற்கு ஒரு சடங்கு செய்ய வேண்டும் என பேசிக்கொண்டே அங்கு ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்த செம்பு டம்ளரில் ஏதோ ஒரு திரவத்தை ஊற்றி என்னிடம் குடிக்க கொடுத்தார். நமக்கு பிரச்சனை தீர்ந்தால் போதும் என ஜக்கி வாசுதேவ் கொடுத்த அந்த திரவத்தை குடித்து விட்டேன். அவர் அதற்கடுத்து பேச பேச அரைகுறை மயக்கத்தில் கேட்க ஆரம்பித்தேன். அப்பொழுதுதான் ஆடைகள் களையப்பட்டதை அறிந்தேன். ஆனால் போராட முடியவில்லை. வலுக்கட்டாயமாக என்னை அவருடைய பாலியல் இச்சைக்கு பலியாக்கினார் என புகார் கொடுத்துள்ளார். ஸ்பென்சர் பிரையர் என்ற புலனாய்வாளரை கொண்ட வாரன் கவுண்டி ஷெரீப் அலுவலகம் புகாரை தரவாக விசாரித்து அதற்குண்டான ஆவணங்களை கைப்பற்றி ஜக்கி வாசுதேவ் மீது ரேப் வழக்கை பதிவு செய்தது. இந்த விஷயம் டென்னசி மாகாணத்தில் உள்ள ஈஷா யோகா மையத்திற்கு தகவல் கசிய உள்ளூர் பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் ஜக்கி வாசுதேவ் ரேப் புகாரில் வறுத்தெடுக்கப்பட்டது தனிக்கதை. இது இப்படி இருக்க, என்னை பாலியல் வன்புணர்வு செய்த ஜக்கி வாசுதேவ் மீது ரேப் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இன்னும் அவரால் ரேப் செய்யப்பட்ட பெண்கள் புகாரளிக்க வருவார்கள் என சமூக வலைதளத்தில் நீதா ஜெயகாந்தன் பதிவிட, அவருக்கு எதிராக டென்னசி மாகாண ஈஷா யோகா மைய பொறுப்பாளர் செந்தில் கன்னியப்பன் அவதூறு பரப்புகிறார் என ஷெரீப் அலுவலகத்தில் புகார் அளிக்க, வழக்கு முடியும் வரை இது குறித்து இருதரப்பும் பேசக்கூடாது என்றது வாரன் கவுண்டி ஷெரீப் அலுவலகம். இதே வேளையில் அமெரிக்காவில் ஜக்கி வாசுதேவ் வைத்திருக்கும் கிரீன் கார்டை ரத்து செய்ய வேண்டும், குடியுரிமை கொடுக்க கூடாது என அமெரிக்க அரசிற்கு மின்னஞ்சல்களை அனுப்பி வருகின்றனர் ஜக்கி வாசுதேவால் பாதிக்கப்பட்டவர்கள். ஆன்மீக சடங்கு எனும் பெயரில் பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்த ஜக்கி வாசுதேவ் மீது அமெரிக்காவில் ரேப் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் எப்பொழுது